Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Friends, இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நாங்க நேத்து போட்ட பர்த்டே செலிப்ரேஷன் வீடியோல நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ஏன் அம்மா வீட்டுக்கு போய் பர்த்டே செலிப்ரேட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு, எப்பவுமே நம்ம அங்க தானே பண்ணுவோம், ஏன் இந்த டைம் போய் அங்க பண்ணலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணலாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கு முன்னாடி எனக்கு பர்த்டே விஷ் பண்ண எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நன்றி. ஸோ நிறைய விஷயம் நேற்று போட்ட வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருந்தீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் சம்மந்தமான நிறைய கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க. சரி எல்லாத்துக்கும் சேர்த்து பதில் சொல்லிடலாம், ஓகேவா? சரி ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் சம்மந்தமாக நிறைய கொஸ்டின் வந்து பண்ணியிருந்தீங்க. ஸோ அதுக்கு ஆன்சர் பண்ணிடலாம் இந்த வீடியோவில், ஓகேவா? பண்ணிடலாம் வாங்க. சரி, முதல்ல சொல்லிடுறா. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து உங்களுக்கு கோயிலுக்கு போக எவ்வளோ டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கெல்லாம் டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 11 மணி நேரம் ட்ராவல். அதாவது நைட்டு அதான் அந்த வீடியோவில் சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறமும் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, சரிங்களா? 6:30 ஆமாம், ஈவினிங் 6:30 மணிக்கு ட்ரெயின் ஏறணும். மறுநாள் காலையில் அங்கே 5:30 கேட் போய் இறக்கி விட்டாங்க. அதாவது 11 மணி நேரம் ட்ராவல். அந்த மாதிரி ரிட்டர்ன் வரும்போதும் அப்படி தான் 8:30 மணிக்கு அங்கே ஏறணும். நைட்டு 8:30 மணிக்கு ட்ரெயின் எடுத்து காலையில் 7:30 மணிக்கு எட்டு வந்து இறக்கி விட்டாங்க. இங்கே மொத்தம் 11 மணி நேரம் ட்ராவல் அதுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் புக் பண்ணி போயிருந்தா உங்களுக்கு கரெக்டாக இருந்திருக்கும் அப்படின்னு. அதான் கரெக்டு. நாங்கள் ஃபஸ்ட் டைம் புக் போனதுனால எனக்கு தெரியல. நான் முன்னாடியே புக்கிங்க்கு நான் செக் பண்ணி பார்த்தேன். ஒரு மாதத்துக்கு முன்னாடியே புக் பண்ணி தான் கரெக்டாக இருந்திருக்கும். நாங்கள் ஒரு ரீசெண்டாக போட்ட பிளான் தான் அது. பர்த்டேக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி சரி திருச்செந்தூர் போகலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணது தான். அப்போ பார்த்தோன்னா எல்லாமே ஃபுல்லாகிடுச்சு. சரி நம்ம இதிலே போயிடலாம், அன்ரிசர்வ்லேயே போய்க்கலாம் அப்படின்ட்டு போயிட்டோம். இல்லை நம்ம பஸ்ஸில் கூட போயிருக்கலாம். ஃபஸ்ட்டு ட்ரெயினில் போயிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் தானே போகிறோம், ட்ரெயினில் போயிட்டு போகும்போது ட்ரெயின் கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னா பஸ்ஸு புக் பண்ணி வந்துடலான்னு பிளான் பண்ணோம். போகும்போது ஓகே கரெக்டாக தான் இருந்துச்சு. ஆனால் ரொம்ப தூரம் ஒரு இடத்துல உட்கார முடியாது நம்மளால. அதனால கொஞ்சம் இடுப்புலாம் வலி எடுத்துருக்குச்சு. நெக்ஸ்ட்டு வரும்போது பஸ் புக் பண்ணி வரலாம்னு சொல்லிட்டு போய் பார்த்தா எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயினே பரவாயில்ல. ஏன்னா அங்கே திருச்செந்தூர்ல இருந்தால் ட்ரெயின் எடுப்பாங்க, ட்ரெயின் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதனால அங்கே கொஞ்சம் நமக்கு சீட்டு கிடச்சிடும், போனோடனே உட்காந்துடலாம். இங்கே வந்து அங்கே சென்னையிலேருந்து வரதுனால நிறைய கூட்டமாக இருந்துச்சு. நின்றுட்டு தான் போனோம், ஒரு 3 ஸ்டாப் 4 ஸ்டாப் நின்றுட்டு தான் வந்து போனோமே. அப்புறம் இங்கே தான் திருச்செந்தூர் தானே ட்ரெயின் எடுக்கிறாங்க, அங்கே தான் ஸ்டார்ட் ஆச்சு. நாங்கள் முன்னாடியே போய் அந்த மாதிரி டிக்கெட் நாங்கள் எத்தனை மணிக்கு எடுத்தோம்னு பார்த்தீங்கன்னா நீங்களே ஷாக் ஆகிடுங்க. 8:30 மணி ட்ரெயினுக்கு 6 மணிக்கெல்லாம் டிக்கெட் எடுத்து ட்ரெயினில் ஏறி உட்காந்துட்டோம். ட்ரெயின் முன்னாடியே நாங்கள் ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்மில் தான் உட்காந்துருந்தோம், டிக்கெட் பொறுமையாக எடுத்துக்கலான்ட்டு. அங்கே ஒரு அண்ணன் சொன்னார் ஒர்க் பண்ணுறவர், நீ திருச்சி இந்த விழுப்புரம் தானே போகிறீங்க அப்படின்னு கேட்டுட்டு, ட்ரெயின் வந்து நிற்க போகுது, நீ இப்போ டிக்கெட் எடுத்துகிட்டு போயிட்டு சீட்டு பிடிச்சிட்டு உட்காந்துருங்க அப்படின்னாங்க. ட்ரெயின் ஆனால் 8:30 தான் எடுப்பாங்க, நீங்கள் போய் இப்போ சீட்டு பிடிச்சிட்டு உட்காந்துக்கலான்னாங்க. அதனால் போயிட்டு நாங்கள் 6 மணிக்கெலாம் டிக்கெட் எடுத்து போய் ட்ரெயினில் உட்காந்துட்டோம். போய் சீட்டு பிடிச்சிட்டு உட்காந்ததுக்கு அப்புறமா தான் அதுக்கப்புறம் சன்னையாக உட்கார வச்சுட்டு போய் டிஃபன் வாங்கிட்டு வந்துட்டேன். நைட்டுக்கு போயிட்டு இட்லி வாங்கிட்டு வந்து நைட்டு ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகும்போதே சாப்பிட்டுட்டோம். ட்ரெயினுக்கு எவ்வளோ டிக்கெட் ஆச்சு, எவ்வளோ காசு ஆச்சு டிக்கெட்? ட்ரெயின் வந்து 215 ரூபா. நம்ம போனதும் வந்ததும் ஒரு ஆளுக்கு போகிறது மட்டும், அதான் ஒரு ஆளுக்கு 215 ரூபா. போகும்போது 430 ரூபா, வரும்போது 430 ரூபா ஆச்சு 2 பேருக்கும். நான் போய் பஸ்லேயுமே விசாரிச்சு பார்த்தேன். அதாவது திருச்செந்தூர் பஸ் ஸ்டாப்பில் போயிட்டு அங்கே பஸ் இருந்துச்சு, இங்கேருந்து விழுப்புரம் போகுமான்னு சொல்லிட்டு பஸ் விசாரிச்சு பார்த்தோன்னா அந்த பஸ்லேயும் வந்து கேட்டோம். அங்கே ஒரு ஆளுக்கே எவ்வளோ சொன்னாங்க? ஒரு ஆளுக்கே 480 ரூபா சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதாவது சரி ட்ரெயின்லேயே போயிடலாம், ட்ரெயினே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். ஏன்னா போகும்போது நம்ம சீட்டு பிடிச்சோன்னா உட்காந்து போக கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு நினச்சிட்டு வந்தோம். அதே மாதிரி தான் ஈஸியாக இருந்துச்சு வரும்போது. அதனால பஸ்ல எதுவுமே புக் பண்ணல. நெக்ஸ்ட் பஸ்ல வந்தா கூட அவங்க அன்டைம்ல வந்து நம்மள இறக்கி விடுவாங்க. சீக்கிரமா அங்க ஈவினிங்லாம் பஸ் எடுத்து நம்மள வந்து நைட் ஒரு 12 ஒரு 2 மணிக்கு வந்து இறக்கி விடுவாங்க. அந்த டைம்ல நம்ம வர முடியாது. அது மட்டும் இல்லாம நாங்க வண்டி ரயில்வே ஸ்டேஷன்ல பார்க் பண்ணி, ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்குது பைக். நம்ம 2 மணிக்கு பஸ் ஸ்டாப்ல தான் தூக்கி போய் நம்மள நிறுத்துவாங்க. அங்க இருந்து ஆட்டோ அந்த நேரத்துல ஆட்டோ வருமான்னு தெரியல. சில நேரத்தில் போய் நம்மளால வரது கஷ்டமா இருந்ததுன்னா ட்ரெயின்லேயே வந்துட்டு கரெக்டாக காலையில் 6:30 இறக்கி விட்டாங்க. ஸ்டேஷன்லேயே நமக்கு பைக் பார்க்கிங் போட்டுட்டோம். அப்படியே பைக் எடுத்து வந்துட்டோம். ஆமாம். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சாமி க்யூவில் நின்று பார்த்தோம் இல்லையா, அதுக்கு எவ்வளோ டைம் ஆச்சு, எவ்வளோ நேரம் ஆச்சு சொல்லி கேட்டுருந்தீங்க. அதுக்கும் பதில் சொல்லிடலாம். சரி ஓகே. சாமி க்யூவில் நின்று வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆக்சுவலாக எங்களுக்கு ஃபஸ்ட் டைம் போனதுனால எந்த க்யூ எங்கே போகுதுன்னே தெரியலன்ட்டு ரொம்ப நேரமாக சுற்றிட்டு இருந்தோம். ஒரு க்யூ எல்லாம் உள்ளே போனாங்க, அதிலே போயிட்டோம். நடுவில் போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது இது 100 ரூபா கொடுத்துட்டு சிறப்பு தரிசனம் பார்ப்பாங்கல்ல அந்த கியூ அப்படின்ட்டு. அதில் தான் போயிட்டோம். அப்போ அதில் போனதுக்கே ஒரு கொஞ்ச நேரம், ஒரு 2 மணி நேரத்துக்கு ஆயிடுச்சு. அதை விட சிறப்பான தரிசனம்லாம் உள்ள இருந்துச்சு. பார்த்தேன் நீ? என்னது? நமக்கு முன்னாடியே நின்று பார்த்தாங்க. நம்ம முன்னாடினா இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ் தெரியாம தான் நாங்கள் அதில் போனோம்.
ஃப்ரீயாக போய் சாமி பார்க்கலாம் அப்படின்னா மேலே இருந்துச்சு. மேலே வந்து போயிட்டு இருந்தாங்க. அப்பயே நினச்சேன் ஒருவேளை நம்ம இது மேலே ஏதோ மேலே போகணும் போல சொல்லிட்டு நினச்சேன். ஆனால் நடுவில் போய் கேட்டதுக்கப்புறம் இந்த 100 ரூபாய் கொடுத்து போய் சாமி பார்க்குற மாதிரி நாங்கள் நடுவில் வந்து நின்றுட்டோம். எங்களுக்கு பின்னாடி நிறைய பேர் வந்துட்டாங்க. சரி எங்கே நம்ம ரிட்டர்ன் போகிறது அப்படின்னு தெரியாமல் உள்ளே வந்துட்டோம். சரி பார்த்துட்டு போயிடலாம் சொல்லிட்டு உள்ளே போனோம். ஆனால் உள்ளே அந்த க்யூவில் போனதால் கொஞ்சம் சாமியை அங்கேருந்து கொஞ்சம் கிட்ட பார்க்குற மாதிரி இருந்தது. ஏன்னா நாங்கள் போகிறோம் இல்லையா, எங்களுக்கு முன்னாடி ஒரு கியூ, அதாவது சாமி இருக்கு, சாமிக்கு பக்கத்துலயே ஃபர்ஸ்ட் ஒரு கியூ, சென்டரா நாங்க. ஆமா, எங்களுக்கு அப்புறம் வந்து இந்த ஃப்ரீ தரிசனம் வரும்போது எங்களுக்கு அந்த சைடு இருந்து பாருங்க நம்மளால ஒட்டி நின்னோம். அவங்களாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் தூரத்துல நின்ன மாதிரி இருந்துச்சு. சாமி தெரிஞ்சிருக்குமா நான் கூட எனக்கு சரியா தெரியல. ஏன்னா கொஞ்சம் ஹைட்டா தான் இருந்தது, நாங்க கொஞ்சம் கீழே தான் இருந்தோமே. ஸோ நான் அப்பதான் நினைச்சேன் பரவாயில்ல பூ தெரியாம வந்தாலும் சாமி கிட்ட பாக்குற மாதிரி இருந்துச்சு. அதுல வந்து கூட்டத்திலேயே நெரிச்சுக்கிட்டு டைமும் ஆயிருக்கும், கூட்டத்திலேயே நெரிச்சிட்டு வந்து எனக்கு தெரியல. அதை பத்தி அப்படி யோசிக்கும் போது எனக்கு அப்படிதான் அது டைமிங் அதிகமா தான் ஆயிடுச்சு. ஏன்னா எங்க கூட எங்களுக்கு ட்ரெயின்ல வந்தவங்க அதில் தான் வந்து பார்த்தாங்களாம். அவங்க எங்களுக்கு முன்னாடியே போயிட்டு கியூவில் நின்றுட்டு இருக்காங்க. நாங்களாம் பொறுமையாக தான் பீச் எல்லாம் குளிச்சுட்டு நாழிக்கிணறு எல்லாத்தையும் குளிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் போனோம். அவங்க ஸ்ட்ரெயிட்டாக போய் சாமி பார்த்தாங்க போல, குளிச்சுட்டு இதில் வெளியிலே குளிச்சுட்டு போய் பார்த்தாங்க போல. அவங்க எங்களுக்கு அப்புறமா தான் வெளியே வந்திருக்காங்க. அது கொஞ்சம் ஒரு எப்படியும் எங்களை விட ஒரு 2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா இருக்கும், டபுளாக இருக்கும். அதனால நான் 2வது கிலோ போனால் சாமி கொஞ்சம் கிட்ட பார்த்த மாதிரி இருந்தது. ஆனால் அதில் போயிருந்தா டைம் ஆயிருக்கும். அந்த அளவுக்கு நம்ம இன்னும் வந்ததில்ல. அங்கே போய் அவ்வளோ நேரம் இன்னும் நம்மளால சாமி பார்த்துக்க முடியுமான்னு தெரியல. ஆனால் நான் நல்லா சாமி பார்த்துட்டு வந்தேன். எவ்வளோ நேரம் இருக்கும்? டைம்லாம் பார்க்க முடியாது. உள்ள ஃபோன் யூஸ் பண்ண முடியாது, ஃபோன்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. உள்ள வெளியே யூஸ் பண்ணக்கூடாது. சொல்லணும் அப்படின்னா ஒரு 100 ரூபாய்க்கு போனது ஒரு 1/2 மணி நேரம் ஆயிருக்கும். 1/2 மணி நேரத்துக்கு மேலே இருக்கும். 1 மணி நேரம். ஏன்னா அது நின்னாங்க சரசர அப்படியே நவுந்துட்டே இருந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமா நவுந்தாங்க. அதுலேயும் கூட்டம் தான், அதுலேயும் கூட்டம் தான். ஆனால் கொஞ்சம் டைமிங் ஸ்பீடாக போயிட்டு கிட்ட அது மாதிரி நம்ம 100 ரூபா கியூ, அந்த பேமெண்ட் கட்டி போகிற கியூ வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக சாமிக்கிட்ட போகுது. நம்ம ஃப்ரீ லைன் வந்து ரொம்ப சுத்தல வருது. நமக்கு பின்னாடி போயிட்டு அங்கே சுற்றி அதுக்கப்புறம் வந்து திரும்ப இந்த சைடு சுற்றி வருது. இது ஸ்ட்ரெயிட்டாக போகுது. நம்ம எப்படியும் டைமிங் சீக்கிரமாக தான் போயிட்டோம். அதில் போயிருந்தோன்னா டைம் ஆகிட்டு இருக்கும். அதில் போயிருந்தா எப்படி ஒரு 4 மணி நேரம் எடுத்துட்டு இருக்கும் கண்டிப்பாக. ஸோ எங்களுக்கு முன்னாடி இருந்துச்சானா அது என்னைக்கு எவ்வளோ காசுனே எனக்கு தெரியல. ஸோ அதெல்லாம் தேவை விட்டுருலாம். டைமிங் மட்டும் இதுதான். ஏன்னா டைமிங்னு கேட்குறத பற்றி நம்ம கன்ஃபார்மாக எதுவும் சொல்ல முடியாது. ஃப்ரீயில் போனால் ஒரு டைம் ஆகுது, நம்ம 100 ரூபா டோக்கன் கொடுத்து போனால் இதில் ஒரு டைம் ஆகுது. நமக்கு பக்கத்தில் ஒருத்தவங்க நமக்கு முன்னாடி நின்று பார்த்தாங்க, அவங்க எவ்வளோ ஷார்ட்டாக வந்தாங்கன்னு நமக்கு தெரியல. ஆக மொத்தம் 3 இதாக இருக்குது டைமிங்கே. நம்ம போனது வந்து இந்த இதுதான் 100 ரூபா டோக்கன் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப ஜாலியாகவே என்ஜாய் பண்ணியிருந்தோம். இன்னும் நிறைய கோயிலாம் கட்டிட்டு இருக்கு, கோயிலாம் பில்டிங்லாம் கட்டிட்டு பில்டிங் பக்கத்துலாம் கட்டிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இந்த நாழிக்கிணறு வந்து அதான் சொல்லியிருந்தேன்ல வீடியோவில், அது மாதிரி ஷார்ட்டாக அந்த ஷெட்டு மாதிரி தான் போட்டிருந்தாங்க. அந்த மாதிரி அந்த கிணறு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோலாம் பார்த்துருக்கேன். பள்ளமாக இருக்கும், உட்காந்து குளிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த கிணறே நாங்கள் பார்க்கல. அதுலேருந்து தண்ணி ஸ்டோர் பண்ணி டேங்க்கில் வச்சு நமக்கு ஊற்றி விட்றாங்க. அந்த இடமும் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க இப்போ. அதை பின்னாடி சொல்லியிருந்தாங்க, பக்கத்தில் க்யூவில் நிற்கும் போது சொன்னாங்க அந்த இடம் தான் நாழிக்கிணறு இந்த இடம், அங்கே தான் ரெடி பண்ணுறாங்க அப்படின்ட்டு. அதை சுற்றி வந்து காம்பவுண்ட் மாதிரி போட்டாங்க. அதுக்கப்புறம் நாழிக்கிணறு குளிச்சுட்டு வேற தண்ணியில் குளிக்கூடாது சொல்லியிருந்தீங்க. எனக்கு பர்த்டே வேற எப்படி ட்ரெஸ்லாம் எடுத்துட்டு வந்துட்டு, ஏன்னா உப்பு தண்ணி கடலில் குளிச்சுட்டு வந்ததே ஒரு மாதிரி கல்லு காதுலாம் பார்த்தீங்கன்னா மண்ணு பூந்துட்டு இருந்தது. தலையெல்லாம் மண்ணு தான், தலையெல்லாம் மண்ணு, காதுலமே மண்ணு இருந்துச்சு. எனக்கு இங்கே ஃபுல்லாக உள்ள மண்ணு இருந்து தான் கையை வச்சு எடுத்தேன். ஸோ அந்த அளவுக்கு மேலே ஃபுல்லாக மண்ணாக இருந்தது. அவங்க மொண்டு ஊற்றுந்து நீ வீடியோவில் வந்து பார்த்துருப்பீங்க. 3 செக் ஊற்றுனாங்க, பொலிச்சுன்னு 3. ஸோ அது வாங்கிட்டு தான் வந்துட்டுமே. அதுக்கப்புறம் உடனே போய் குளிக்கல, போய் எல்லாத்தையும் தேடிக்கிட்டு தான் பார்த்து குளிச்சு. அதுக்குள்ளேயே காஞ்சிடுச்சு. அப்படியே போய் குளிச்சுட்டு அதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் மாற்றிக்கிட்டு மேக்கப்லாம் பண்ணிட்டு வந்தோம். நெக்ஸ்ட் மேக்கப்லாம் முடிச்சுட்டு ஃபோட்டோ ஷூட் பண்ணிட்டோம் முன்னாடி. அதுக்கப்புறமா தான் போய் சாமி பார்க்க போனோமே. நாங்கள் எதாச்சும் வந்து ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு சாமி பார்க்கலாம் தான் வந்தோமே. அவர் கரெக்டாக வந்து ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறீங்களா அப்படின்னாங்க. இப்போ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் போதே எடுத்துடலாம், நம்ம உள்ள க்யூவில் போனால் எப்படியும் நசிக்கிடுவோம், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் போதே எடுத்துடலான்ட்டு ஃபர்ஸ்டே ஃபோட்டோ ஷூட் முடிச்சிட்டோம். அந்த 2 ஃபோட்டோ எடுத்து அதையும் காட்டியிருப்போம். ஆமாம், நல்லா இருந்துச்சு. அது எனக்கு ரொம்ப மெமரிஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் முக்கியமான கொஸ்டின் இதுதான். நிறைய பேர் கேட்டுருந்தது இது, ஏன் வந்து நீங்கள் பர்த்டே செலிப்ரேஷன் வந்து அம்மா வீட்டில் போயிட்டு பண்ணலை அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஏன்னா எப்பயுமே நமக்கு எந்த செலிப்ரேஷன், பர்த்டே, வெட்டிங் ஆனிவர்சரி எதுவாக இருந்தாலும் சரி அங்கே தான் போய்ட்டு செலிப்ரேட் பண்ணுவோம். ஏன்னா இங்கே நாங்கள் தனியாக இருக்கிறதுனால இங்கேயும் பண்ண முடியாது. நாங்கள் அங்கே போயிட்டு அம்மா அப்பா அங்கே நம்ம ஊரும் பக்கத்துலேயே தான் இருக்குது, போயிட்டு எல்லாமே அங்கேயே செலிப்ரேட் பண்ணுவோம் ஒன்றா தான். இப்போ ஏன் பண்ணல? இப்போ ஏன் பண்ணோன்னா நம்ம கோயிலுக்கு போயிட்டோம். ட்ராவல் கொஞ்சம் கம்மியாக, டைம் கம்மியாக இருந்தது, போயிட்டு ஈவினிங் வந்துட்டோம் அப்படின்போது ஈவினிங் பண்ணியிருக்கலாம்.
ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு கிளம்பி அதாவது பிறந்தநாளுக்கு முன்னாடியே கிளம்பி இப்படி கிளம்பி சாமி பார்த்தோம். அங்கே ஃபுல்லாக சாமி பார்த்துட்டு அப்புறம் நடுவில் வரணும் அப்படின்னு நினச்சா கூட அங்கே எதுவும் எனக்கு பஸ் இல்லை, ட்ரெயின் இல்லை. நைட்டு தான், நைட்டு இதுதான், அதாவது 6:30 தான் அந்த மாதிரி எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அப்போ எடுத்தா கூட நாங்கள் விடிய காலைல நைட்டு தான் நடுராத்திரி தான் வந்து இறங்குற மாதிரி இருந்ததா. நம்ம ட்ரெயின்லேயே போகலாம் சொல்லிட்டு பண்ணிட்டோம். ஆமா, திருச்செந்தூர்லேயே எங்களுக்கு போனதுனால எங்களால் கேக்லாம் வெட்டி செலிப்ரேட் பண்ண முடியல. அந்த பகல் ஃபுல்லாக பர்த்டே அன்னைக்கு பகல் ஃபுல்லாக கோயிலே இருந்துட்டோமா, அதுக்கு முன்னாடி நாள் நைட்டு அன்னைக்கு நைட்டு ட்ராவல்லே முடிஞ்சிச்சு. அதனால வீட்டுக்கு வர முடியல. அதனால தான் வந்து அங்கே வீட்டுக்கு வந்து நாங்கள் கேக்கு கூட வெட்டல சொல்ல போனால் அதை மாத்திரம் பாருங்க. எனக்கு உண்மையாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த பர்த்டே ட்ரெஸ் போட்டிருந்தேன் இல்லையா, ஸோ அது ஒரு ஃபீல். பர்த்டே அன்னைக்கு நம்ம பர்த்டே ட்ரெஸ்லாம் போட்டு மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக நம்ம எப்பயும் கோயிலுக்கு போயிட்டு வர மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. கேட்கலாம் நம்ம கேக் வேணும் கோயில் அங்கே பக்கத்துலேயும் கிடைக்கல, நம்ம அங்கே வெட்டவும் முடியல. எங்களுக்கும் ஆசை தான். சரி அங்கே போயிட்டு நாங்கள் 2 பேர் தான். பட்டு எங்களுக்கு ஒரு இதுவாக இருந்துச்சு. சரி வேணாம் விடு, நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லி நாங்கள் விட்டுட்டோம். ஆனால் நம்ம சாமிலாம் நல்லா ஜாலியாக வந்து பார்த்துட்டு வந்தோம். அந்த 1 டே ஃபுல்லாக வந்து பார்த்தா ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். அதுதான் பெரிய விஷயம். கேக் வெட்டமோ வெட்டலையோ அது 1 டே ஃபுல்லாக ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருந்தோம் நாங்கள் 2 பேருமே. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இதுதான் ரீசன் அம்மா வீட்டுக்கு போய் கேக் வெட்டலன்றதுனால. அம்மா வீட்டுக்கு போகாது இதுதான் ரீசன். ஏன்னா வேற எதுவும் ரீசன் இருக்காது. நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக அங்கேயே போயிடுச்சு. அங்கே இங்கேருந்து ஒரு நாள் ஃபுல்லாக அங்கேயே போயிடுச்சுன்றதுனால நம்ம பண்ண முடியல. இங்கே வந்து இங்கே இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம அங்கே தான் செலிப்ரேட் பண்ணியிருப்போம். இங்கே இருந்து தான் வேறு ஏதாவது கோயிலுக்கு போகிற பிளான் இருந்தால், இப்போ பக்கத்தில் எப்பயுமே போகிற மாதிரி பக்கத்தில் இருக்க கோயிலுக்குலாம் போகிற மாதிரி பிளான் இருந்தால் நைட்டு வந்து கேக் வெட்டுவோம், செஞ்சு சாப்பிடுவோம், நல்லா என்ஜாய் பண்ணுவோம். ஆமாம், எல்லாம் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுவோம். அதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணலாம். ஸோ அதான் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் இந்த மாதிரி விஷயம் தான் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுருந்தீங்க. ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் என்னால் கமெண்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து நிறைய கொஞ்சம் லென்த்தாக போவேன், பேச ஆரம்பிச்சாலே வர இழுத்துட்டு போயிடுவேன். ஸோ அதனால் என்னால் கமெண்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல முடியாது. அதுக்காக ஒரு வீடியோவே போட்டுடலாம்னு சொல்லி தான் சொல்லியிருந்தேன். ஏன்னா திருச்செந்தூர் போகிறவங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரிப்பீட்டடாக வந்த கொஸ்டின் இதெல்லாம், அதனால எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ண முடியலன்றதுனால ஒரு வீடியோவே எடுத்து போட்டோம். அதெல்லாம் தாண்டி இதெல்லாம் பண்ணியிருந்தா கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும் அப்படின்னு நீங்கள் எதாவது நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக இதுக்கப்புறம் தனியாக போகிற மாதிரி ஃபேமிலியோட போகிற மாதிரி தான் ஒரு திருச்செந்தூர்லாம் போகலாம். கண்டிப்பாக நாங்கள் திடீர்னு போட்ட பிளான் இது. யார்கிட்டையும் எப்படி சொல்கிறது, போகிறோம் அப்படின்னு கூட சொல்ல, எங்களுக்குள்ளே சரி போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். நான் கூட சரி நம்ம போக முடியுமான்னு டவுட்லேயே இருந்தேன். போயிடணுன்ட்டு அன்னைக்கு கரெக்டாக கிளம்பிட்டோம் முன்னாடியே. அதனால தான் யார்ட்டையும் சொல்லலை. ஸோ அதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சரண்யா மனோராஜ் யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இப்போ வந்து போயிட்டேன். நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோ வந்து மீட் பண்ணலாம். Bye. Bye.